நீ பிரார்த்திக்கின்ற அளவில் நான் யார்? நீ யார்? என் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? நான் எக்குலத்தைச் சேர்ந்தவன். கோமலே நேற்று கூட புரியுது குலத்துக்கு சேர்ந்தவர். நான் எதற்காக வந்துள்ளேன்? காத்தாலைக்கு மாதியா சொன்னா 500 ரூபாய் கொடுக்குறாப்ப 600 ரூபாய் கொடுக்குறத வாங்கிட்டு போய் கவட்டா வரீங்களான்னு சாமி. நான் என்ன சொல்றேன்னா, துணைக்கு வாங்க, வினைக்கு வராதுங்க. விளைச்சா தான் சாமி வெள்ளாம வரும். ஐயா, இன்றிரவு என வைத்து என்ன நடக்க போகின்றது, என்ன நடக்க போகுது என்பது அறிவாயா? ஆமா சாமி. எப்படிப்பா? 70க்கு அடுத்தது 80. அப்படி இல்லப்பா, நான் யார் என்று அறிந்தாயா? நீ சொன்னா எனக்கு தெரியும். இல்லனா இருப்பினும் நாட்டுக்கு நாடு மகா நாடு, நீர்வளம் நிலவளம் தனவளம் பொருந்தி அழகு திரநகரம். இந்நகரத்தின் பெயர் சிக்கம்பட்டி. அவரு செல்பு சொல்ற இல்ல சாமி, சிக்கம்பட்டி. சிக்கம்பட்டி என்றால் நம்மை போன்ற கலைஞர்களும் ஒரு தாய் தலைநகரம். இருப்பினும் கலைகளை கட்டுண்ட கலை மேதைகளும் ஒரு அமைதியா காய்ந்துக்கிறாங்க. இந்த பூலோகத்தில் கூடி இருப்பதால் இது ஒரு ராஜா சபை. சபையின் கண் பிரம்மா, சத்திரியா, கத்திரிக்கா கத்திரிக்காய் ஒரு கிலோ என்னப்பா 70 ரூபாய் சொல்றாங்க. சத்திரியா, வைசியா, சூஸ்திரா, 4 மணத்தில் அமர்ந்திருக்க இந்த ராஜ்ய மேடையில் தாங்கள் நடந்து கொண்ட நாடகம் என்னப்பா? இன்று வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஆரண்ய பருவத்தில் வேகமாக வழங்க வரக்கூடிய அர்ஜுனன் தவநிலை. இருக்குது சாமி. யாச்சத்துக்காக கூட்டு வந்தீங்க, கொடுக்கறதுக்கு தான். ஐயா, ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய ஆரண்ய பருவம். பருவம், ஆமா. அதிலே பாண்டவர்கள் தவநிலை சர்க்கம், அர்ஜுனன் தவநிலை சர்க்கம். ஆமா. ஆனா இந்த நாடகம் எதுக்காக விட்டுக்கிறாங்க? சக்தி மாரியம்மன் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதலாம் ஆண்டு முன்னிட்டு ஊர் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று இரவு நாடகம். சாப்பாடு எப்படி? சோறு தான், பருப்பு தான், ரசம் தான், மோர் தான், பொரியல் தான், பச்சு தான், பாயாச்சம் தான், அப்பளம் தான். அன்னபோஜ நினைத்து இந்நாடகம் அரங்கேற்றம். இருப்பினும் நமக்காக இன்னும் ஒரு குழம்பு போட்டுட்டேன், கார குழம்பு, புளிக்குழம்பு. நமக்காக அரும்பாடுபட்டு இன்னும் கருப்பூரை சேர்ந்த வெள்ளாளப்பட்டி யாரு மதிப்பிற்குரிய செல்வன் அவர்கள். செல்வன்? ஆமா, அதான் நம்பண்ண. செல்வன் அவர்கள் பார்த்தாயா, கிராம கலை கூத்து இப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படி என்று அரும்பாடுபட்டு ஒரு ஓயாமல் அல்லாமரி உட்காந்து போடலாம் ஓயாமல் அரும்பாடுபட்டு நமக்காக இந்த கலையை பிரபலப்படுத்த வேண்டும் என்று அரும்பாடு இருக்கிறாரு. அவர் குடும்பம் அருகப்போல் வேரூன்றி மூகிமை தலையெடுத்து இந்த எம்பெருமாள் கோபுரம் சீனிவாசனுடைய பேரும் புகழம் வாழ்து. அது போல அவர் பேரும் புகழும் இங்க தமிழகம் முழுவதும் வாழ வேண்டும். ஆமா, வர வேண்டும். நமக்காக அன்பளிப்பளித்தார்களே அருமை உள்ளங்கள். இந்த ஸ்ரீமந்த நாராயணனுக்காக அவர் குடும்பமும் எம்பெருமாள் கோபுரம் போல குடி வளர வேண்டும். இது எம்பெருமான்ல மாறிமா. சரி, இருப்பினும் இந்நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கின்றேன் இன்னும் வாயில்
அருள்கண பஞ்சாயுதன் அகமன விளையாட்டு 1008 அசுர வேதங்கள் 108 10 தசரம் கொண்ட என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன். ஓ நீதா சீமன நாராயணனா ரேஷன் கடைக்கு போய் 1 லிட்டர் வாங்கி போய் ஸ்ரீமந்த நாராயணன். ஆமா சாமி நீதா ஸ்ரீமந்த நாராயணனா கண்ணா கண்ணா புண்ட கண்ணாங்கறத என்னையுண்ட கண்ணன் பூன கண்ணாங்கறத ஞான கண்ணன் ஒரு கலத்தை பிடிச்சி மாய வாங்கறத அப்படி இல்லப்பா உலகளந்த மாயன். ஓ ஸ்ரீமந்த கண்ணன். ஆமா அண்ணா மத்தாளவர் மாமா பகவான் வந்துக்கிறாரு விடிய காலையில நான் போன வருஷம் கூட போய் பார்த்தேன். மார்கழி மாதம் ஆந்திராவில போய் நான் தரிசனம் காணலாம் திருப்பதியில பகவானை இன்னும் போய் பார்த்தேன். அங்க பகவான் காய்ச்சலிக்கிற எனக்கு இன்னைக்கு இந்த ஊர்ல சிக்கம்பட்டியில இந்நேரத்துக்கு வந்து பகவான் தரிசனம் வச்சுக்காரு. இவருக்கு ஒரு சின்ன சுப்பிரபாதம் மாதிரி போறான் சாமி பகவானே அப்ப மகாராஜனா அதுக்கு 10 ஆள் வாங்கி திருமலை பாசா வெங்கடரமண மலை பாசா எம்பெருமானே எங்கும் இருக்கும் ஜெகதமுத்தி மலை மேல அந்த கரண்டா நாவத்த புண்டல நீயண்டா வத்தாரு அதுங்க வராது சாமி தப்பா பேசிண்டா இந்த மண்ணு புழுதியா போட்டும். நீ ஸ்ரீமந்த கண்ணன். ஆமா இந்த உலகத்துல நடக்கக்கூடியது அனைத்தும் உனக்கு தெரியும். இந்த உலக பிரபஞ்சத்தில் நடப்பன ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாம் ஆட்கள் அழித்தல் படைத்தல் முத்துளி கட்டுந்தரா. ஓ முத்துளி வரும். ஆமா உனக்கு எல்லாம் தெரியும். இந்த நீ அசைந்தால் இந்த உலகமே அசையும். யான் அசைந்தால் இந்த உலகமே அசையும். யாசாமி நீ அசைந்தால் உலகமே அசையுது. நீ அசையலாம் அது அசையாத யாசாமி இப்படியே நின்றுட்டு. சரி நீ கடவுள் தானே. நான் கேட்கிற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுப்பா. யாசாமி மானிட ஜென்மங்கள் நெய்வேலியிலிருந்து இந்த சிக்கம்பட்டியில கொண்டாந்து கரண்ட் பொருத்திருக்கிற லைட்டு மானிட ஜென்மங்கள். சாமி நீ கடவுள்னு தானே சொல்ற. அந்த குண்டூசில கை வை. எல்லாம் என் சக்தியால் நடக்குது. உன் சக்தினால தான் நடக்குது. உன் சக்தினாலே அந்த கையை வச்சு பார்க்கலாம். நீ வையா பார்க்கலாம். நானே கையை வச்சுட்டா கையை வச்சுட்டா நீ காய்ச்சி கொடுத்துடணும். ஆமா பேச்சுதான் வரக்கூடாது. பேசல பாருங்க நீங்க எல்லாமே காய்ச்சி கொடுத்துரும்பா. யாரா அந்த லைட் போடுறீங்க? இந்த ஒயர் பிடிங்க கொடுங்க. நான் குண்டு வச்சுல கையை வைக்கிறேன். சரி இதுவும் இதுவும் சத்தினால் நடக்குது. இங்க வா இங்க டெண்டருக்கு வா. கல்லு குத்துறா. இது என்ன அது? கல்லு தானே. இது கிணத்துல போட்டா ஏன் முழுகுது? அது வெயிட்டா இருக்குது முழுகுதுப்பா. சாமிக்கு தெரியல. அந்த கல்லுக்கு நீச்சம் தெரியல அதனால முழுகுது. கல்லுக்கு கையை கலக்குது. நெய்யறதுக்கு சரி நெய்யறதுக்குல நீதுறதுக்கு. ஏசாமி இதுவும் சத்தியமா இருக்குது. நாம வந்தமே வண்டி அது எங்க இருக்குது? நிக்குது. சாமிக்கு
எனக்கு இதுவும் தெரியல சாமி. அதுக்கு சூத்திரம் தான் உக்காந்து இருக்கும், சூத்துல அதை மாதிரி தான் நின்றுட்டு இருக்குது. சரி, இதுவும் சத்தியனால் நடக்குது. நம்ம மானிட ஜென்மங்கள் வேட்டி எங்க கட்டுறோம்? இடுப்புல. புத்தி கட்ட சாமி. அந்த வேட்டி எந்த இடத்துல வருது அவத்துல தான் சரி சாமி. அப்படி நட்டாலும் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். நான் கேட்கக்கூடிய பதில், நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த 100 ரூபா. என்னப்பா எனக்கு தெரியாதுப்பா. ஆண்டவனுக்கு 100 ரூபா உண்டு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். ஏன் சாமி? ஓலமுக்கம் சந்தைக்கு போறான், அவன் யாரு? அது நுங்கு. என்னது நுங்கு? ஏன் சாமி? நான் கேக்குறது சாமி என்னது? செத்தவன் சந்தைக்கு போறான். வா. சரி, இது ரைட்டு. நான் கேக்குற லாஸ்ட் கேள்வி. உன் பொண்டாட்டியோட மாமியா உனக்கு என்ன வரா? மாமியா தானே. கரெக்டா நல்லா சொல்லு. உன் பொண்டாட்டியோட மாமியா உனக்கு என்ன வரா? எனக்கு அம்மாடா. அப்புறம் முன்ன எப்படி சொன்ன? சரி, அப்படி நட்டாலும் இருப்பினும் கலியுகம் இந்த 4 சதுர்கத்தில் நான் ஆதியில் அனாதையாக பிறந்தவன். நான் வித்தலா மரம், இதையில்லாத பொருள். எனக்கு அப்பனும் கிடையாது, அம்மலும் கிடையாது. என்னது? எனக்கு அப்பனும் கிடையாது, அம்மலும் கிடையாதுடா. உனக்கு இல்லையே ரெண்டுமே பிள்ளைங்க. ஒப்பனுக்கு வந்து போட்டான், உம்மாளுக்கு அல்லையே. அப்படி நட்டாலும் இந்த உலகம் ஒரு உருண்ட வடிவம். அது இரண்டாக பிளந்து ஆகாய சட்டத்தை பூமியாக நின்றது. இந்த பூமி முழுவதும் சர்வ நீர்மயம். அதிலே ஆளலை மேல் பள்ளி கொண்ட அநாதர திருடனை அழைப்பார்கள். ஆமா. எத்தனை ஆண்டுகள்? 2011 ஆண்டுகள். அண்ணன் தனி ஆதாரமில்லாமல் பள்ளி கொண்டு 2011 ஆண்டு. ஆமா. அண்ணன் தண்ணி ஆதாரம் இல்லாம பள்ளி கொண்டு இருந்தார். ஆமா. அதன் பிறகு இந்த உலக பிரபஞ்சத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் என்ன செய்தேன்? என் உடம்பை அந்த அண்டத்திற்கும் இந்த பிண்டத்திற்கும் ஒருவனு நின்று எப்படி என் உடம்பை 3ஆக பிரித்து என் சிரசை சொர்க்கமாகவும் என் மார்பு மதியமாகவும் என் பாத்தி பாதளமாகவும் 3ஆக பிரித்து திருமூர்த்திகள் உற்பத்தி செய்தேன். எதற்காக? இந்த உலக பிரபஞ்சத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் என் மகனாகிய பெருமனை என் தொப்பில் வழியாக தாமரை கொடியோடி அதிலே நான் ஜனிக்க செய்தேன். அதன் பிறகு என் மைத்திராகிய சிவபெருமனுக்கு அவரை படைத்து எங்களுக்கு 3 தொழில். என்னென்ன தொழில்? என் மகனாகிய பெருமனுக்கு பிண்டம் பிடித்தல். அந்த ஆளுக்கு அந்த தொழில் கொடுத்த பிண்டம். ஆமா, பிண்டம். என் மைத்திராகிய சிவபெருமனுக்கு காத்தல். இந்த ஆயனுக்கு ஆஸ்கவம் தெரியும், பங்கத்தகலாகிறான், அழிக்கவும் தெரியும். ஆமா. இருப்பினும் மாதவா சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் இந்த உலகத்தை படைக்கணும் என்பதற்காக என் மகனாகிய பெருமனை அளித்தேன். பார்த்தான் துவமுகன். இந்த தேவர்களே இந்த உலகத்தை காக்குறாங்க, படைக்கிறாங்க, அழிக்கிறாங்க அப்படி என்று பொறாமை குணம் கொண்டு 4 வேதங்களை திருடி கொண்டு போய் திருப்பார்கடலை ஒளிவித்து விட்டான். அப்பொழுது தேவரெல்லாம் சேர்ந்து என்னிடத்தில் முறையிட்டார்கள். அப்பொழுது என்ன செய்தேன் தெரியுமா? அந்த வேதத்தை விற்பதற்காக அப்பதான் இந்த தசம் என்று சொல்ற 10 அவதாரம் முதலாக நான் என்ன அவதாரம் எடுத்தேன் தெரியுமா? என்ன அவதாரம்? ஐயா, நான் மட்டும் என்று சொல்லக்கூடிய மீனவர் எடுத்து கடலுக்குள்ளே சென்று சோமகனை கொன்று 4 வேதனை திருப்பி வந்து என் மகனாகிய பிரம்மன் அளித்தேன். பிரம்மனிடத்துல கொடுத்துக்கிறேன். ஆமா. சரி. இரண்டாவதாக என்ன செய்தி? சூரியமண்டலத்தை யாருடைய தூரத்தோர் சாபத்தால் தேவர்களுக்கெல்லாம் நரை திரை பிணி மூப்பு அப்படி என்ற நோயினுடைய அணிவிட்டது. இதெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்று அமிர்தம் இருந்தோம். எப்படி பார்க்கடலை பாண்டமாக வைத்து மந்திரகிரி மலையை மத்தாக வைத்து ஆதிசேஷன் என்ற பாம்பை அணை கையாக வைத்து சந்திரன் சூரியனை நிறுத்தி தேவர் ஒரு புறமும் அசுரர் மறுபுறம் நின்று அமிர்தம் கிடைத்தோம். தேவ அமிர்தம் கிடைச்சீங்க. ஆமா. அமிர்தம் கிடைத்த தருவாயில்
அந்த மலையா அப்படிது ஒரு புறமா சாய்ந்து போச்சு. அந்த சாய்ந்த மலையை மேலா நிறுத்துறதுக்காகத்தான் ஏய் நான் கூர்ம வேற இருக்கு. என்ன ஆமவதாரம். ஆமா, அப்படி எடுத்தாலும் மற்றும் கூர்மம் பராகம் நரசிம்மம் பிராமணன் பரசுராமன் ராமன் இப்படி கிரியாத்திரியாத்தை முடித்துவிட்டு இந்த துபாரி வெற்றி நான் என்ன அவதாரம் பூண்டு தெரியும். 1 கிலோ பூண்டு 200 ரூபா. ஏன் ரேட் ஏறி போச்சா? போடுபடியா ஏன் கம்முனு? ஆவணி மாதம் அஷ்டம திதி சத்திர சங்கார யோகத்தில் புதன்கிழமை 8ஆம் ஜாமத்தில் சிறைச்சாலையில் விஸ்வராசி விஸ்வலக்கணத்தில் நான் சிறைச்சாலையில் மாலை சுத்தி பிறந்தா மாமியாளுக்கு ஆவாத மாயில் அப்படியே ஆமா ஜாமி மாலை சுத்தி பிறந்தா மாமியாளுக்கு ஆகுது கொத்தமனா அப்படித்தானே ஒன்னே போடுவேன் தாய் மாமனுக்கு ஆவாதா ஏன்டா தாய் மாமனுக்கு ஆவாதா சொல்ல பண்றேன் வந்து 2 பேருமே மாமியாக்காரு தான் கூட்டாரு நாங்க 2 பேரும் மாமியாக்காரு நீ பாவக்காட்டுக்காரா
மட்டுமல்ல நான் பிறகு 8ஆம் ஜனம். ஓ 8ஆம் ஜனம். 8 வச்சு விட்டு குடிச்சவரே டேய் உன்னுடு வரனா செக்கே பொளந்து போடுவான். பக்கே முன்ன ஜாரினி கூட பார்க்க மாட்டாங்க. வெட்டியே போடுவான். டேய் ஒரு நாளைக்கு முன்ன ஏய் போடா. அப்படி இருப்பினும் நான் யார் அங்கத்தில் செடுத்திருக்கிறேன். யா சாமி மாலை சுத்தி போறதா மாமனை கொல்லணுங்கிற. ஏன் என்ன காரணத்தால மாமன் கொல்ற? அப்படி கேளு வா. என்ன கேளு? அடியப்பா அடியப்பா இல்ல வா. வா விட்டுரு நினைக்கிற. காரணம் ஏன்டா மாமனை கொல்லணும்? ஏன் என்ன காரணத்தால மாமன் கொல்லணும்? அட கண்ணனாக நான் பிறந்த கௌதனையை கொல்வதற்கு மாயனாக நான் பிறந்தேன். தாய் மாமனை மடிப்பதற்கு இருந்தாலும் என் தாய்க்கு அவங்க பேர சொல்லிவிட்டு இதுக்கு சொல்றவா அதற்கு சொல்லு. அப்படியே அப்படியே அப்படி சொல்லுவா. ரெடி ரெடி
வளர்ந்தது வாடா வடமதுரை வடமதுரை. நான் வளர்ந்து ஆயப்படேஸ்வரோட கோகுலத்துல என் தாயும் தேவகி ரோகிணி. அது மட்டுமல்ல என் தந்தையோ வசுதேவன். வசுதேவன் என் பருப்பு தாய் யசோதம்மையா. யசோதம்மையார். ஆமா. நந்தகோபாலன். நந்தகோபாலன். ஆமா. அது மட்டும் இல்ல நான் முக்குளத்தில் உயிர்த்தவன். முக்குளத்தில் பிறந்தவர். எப்படி முக்குளத்தான் சொல்றல? எப்படி என்ன இப்படிங்கிறதுல கேள்வி கேட்கற நீ வந்து புடிச்சிட்டு? யா காக்காம என்ன ஏச்சோமா சொல்லியாங்க. ஏன் தெரியுமா? என் தாய் அசுரகுலம். தாய் அசுரகுலம். ஆமா. என் தந்தையார் தேவர்குலம். தேவர்குலம். நான் வளர்ந்தது இடையர்குலம். இடையர்குலம். அதனாலதான் என்னை வந்து இந்த உலக மக்கள் எல்லாம் முக்குளத்தோன் என்று அடிப்பார்கள். முக்குளத்தோன் என்று அடிப்பார்கள். அடிப்பாங்க. தொண்ணூத்தி அழைப்பார்கள். அழைப்பார்கள். நண்பா, இருப்பினும் நான் மாலையிட்ட மங்கையும் தெரியுமா? யாரு? பாமா ருக்மா. ஓ, பாமா ருக்மணி. ஆமா. 18,000 கோபிஸ்திரிகள். 18,000 கோபிஸ்திரிகள். 8 பட்டஸ்திரிகள். 8 பட்டஸ்திரிகள். ஆமா. 8 பட்டஸ்திரிகள். அன்னலட்சுமி, அமிர்தலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, பாக்கியலட்சுமி சொல்லக்கூடிய பாக்கியலட்சுமி. எனக்கும் 8 பட்டஸ்திரிகள். இருப்பினும் நான் எங்க இருக்கின்றேன்? இன்னொரு லட்சுமி சொல்ல முடியா? வேப்ப மரத்து சின்னத்தாய் லட்சுமி. செத்து போனவங்க ஏன்டா மரங்க? அது மட்டுமல்ல, நான் இருக்கும் இருப்பிட எங்கே? சங்கினால் கோட்டை கட்டி சங்கு தோரை என்று பெயர் வைத்து எனக்கு தன்னை ஜாமன சமைத்து நான் யாருக்கு அடிமையில்லை. நானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீயே வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆமா. இருப்பினும் இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்க எம்பெருமாள் சீனிவாசா இந்த மாண்டாங்கத்துல போற காரணம் தெரியும்? என்ன காரணம் சாமி? இந்த பூமா தேவிக்கு பூமி பார்த்து தீர்க்கணும். அது மட்டும் இல்ல, என் பிரனுடைய 5 சிரத்தில் தர்ம சிரம் அருந்து விட்டுச்சு. எப்படி? குருமணத்தை ஆண்டு தூரச சாபத்தால் இந்த அருந்த சிரம் பொருந்தவனா 10,000 சேனைகள் நான் பலி கொடுக்க வேண்டும். ஆமா. அது மட்டுமா, கார்த்திகை அர்ஜுனன் கரணாக ஜனித்திருக்கின்றான். கரணா பிறந்துக்கிறான். ஆமா. அவன் சிரத்தை கொய்ய வேணும். அது மட்டுமா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகையை மூட்டிடணும். பாண்டவர் நல்லவர்தான், அதை காட்டிலே துரிய நல்லவன். ஆனா செய்யறவல்ல யாரால? நீயே. இந்த கோயிலினால. அது மட்டுமல்ல, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகையை மூட்டி பாரத போர் ஏற்படுத்தணும். ஆமா. அப்படி என்று எண்ணத்தை வைத்துக் கொண்டு சூதினால் பகடையாடி நாடு நகர நெமனை செங்கோல் உப்பச்சிட்டி வரையோடு ஆணிமுத்து கோட்டு அங்கவஸ்திரம் எல்லாத்தையும் பறித்துக் கொண்டு காடே வனவாச காடகவை பஞ்சம் ஓட்டி வைத்தான் துரியோதனன். ஆமா. துரியன் பக்கரப்பு யாரு? 9 நகரத்தில் சனேஸ்வரனை அவனை சகனியாக உருவித்து நிறுத்தி அவனை அங்க வச்சுக்கிறோம். எங்க துரியன் பக்கம், நான் இந்த பாண்டவர் பட்சமா நாங்கிறோம் இருக்கிற 2 பேரும் சரி வேலை தான். சரி. அதனால இப்பொழுது காடே வனவாச காணக பஞ்சமத்து என்று 8 ஆண்டுகள் பாண்டவர்கள் முடித்துவிட்டு இந்த 9வது ஆண்டுல ரோம்பேஸ்வரத்தில் இருக்கிறாங்க. இருந்து கொண்டு மாமா கண்ணா அப்படின்னு சோத்திரம் செய்யறான்ப்பா. புறப்பட்டு போகலாம். அண்ணா பரந்தாமா பள்ளி கொண்ட என் மாயா நேயா போற்றி
உங்கள் பாதத்துக்கு மல்லிகை முல்லை பாரிதான்னு சொல்லக்கூடிய பலவித மல்லிகையும் கொண்டு வந்து உங்கள் பாத்தி பன்னீரால் கழுவி பட்டு பீதாமரத்தால் குறைத்து கொண்டு வந்த வாசனாதி மலர்களும் பாத்தில் வைத்து வந்தனம் புரிந்தேன் அண்ணா. தங்கா அண்ணா லட்சி மக்கள் பாண்டவர்களே, என் அருமை தங்கா இருக்க போதா இந்நேர வேளையில் இந்த ஆயின் பாதம் படிந்தபடியால் தாங்களும் இங்கே குடியிருக்கும் சபையர்களும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி மாயமா வாழ வேண்டும்? ஐயங்க எந்த திருப்பாத மலர் இந்த ஆயன் பாத படிந்தபடியால் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் தாங்களும் தங்களை சார்ந்தவர்களும் நமக்காக அருமாடிப்பட்ட இந்த நாளைப்பட்டு சேர்ந்த மதிப்பிற்குரிய நம்ம தலைக்குத்த செல்வர்கள் அவர்களும் சிறப்பாக அவருடைய சிவன் போன்ற மண்ணில் ஆமா ஆமா மாமா இதுக்காக உன்னை வரவழைத்தேன் தெரியுமா? எதுக்கு? பாதி ஐயா சென்றாலும் துரியோதனன் செய்த வஞ்சகத்தால் 12 ஆண்டு காணவன் வந்தோம் அல்லவா? வந்த உடன் 8 ஆண்டு கழித்து உடன் 9வது வருடத்தில் போய் அறிவித்தோம் மாமா. சரிப்பா, அங்க போன உடன் ரோமரிஷி பகவானை சந்தித்தோம். சரி, ஆனா நீ யாருன்னு கேட்கும் பொழுது நாங்க தான் 5 பஞ்சம் பாண்டவர்கள் அப்படின்னு தெரிவிக்கும் போது எதற்காக அரண்யமான காணகம் வந்தா என்று சொல்லி கேட்டார்கள். நான் கூறினேன், பாண்டவர்களே நாடு தருவதாக இருந்தால் அன்னைக்கே தந்திருப்பான், 5 5 நாடாக தந்திருப்பான், இல்லை என்றால் 1 நாடாக தந்திருப்பான், இல்லை என்றால் 5 5 வீடாக தந்திருப்பான், இல்லை என்றால் 5 1 வீடாக நான் தந்திருப்பான். 3 12 36 ஆண்டு காலங்கள் ஆனாலும் ஆயாயை கேட்டால துரியோதனனுக்கு நாடு தருவது போல் கிடையவே கிடையாது. ஏனென்றால் சொல்வதுதான் அவன் நாடு தரமாட்டான். அதனால் 5 ஒருவர் சென்று அறமதி நோக்கி கடூரமான தவத்தை செய்து அந்த வெள்ளிங்கிரி சென்று ஈசனோடத்தில் இருக்கிற பாசுபதை கெட்டை வந்தால் அந்த பங்குல பிரகாரம் பாகுதினோட வருகலாம் என்று ரோமரிஷி பகவான் சந்தித்தான் மாமா, சொல்லிவிட்டார். ஆண்டு 12 அச்சாவது ஓராண்டு அப்படி கழித்து வந்தாலும் 3 12 36 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் நாவினால் தரமாட்டான், தரவே மாட்டான் மாமா, தரவே மாட்டான். இருந்தாலும் போர் முறையில் என்று ஏன் பெற்றால் மட்டும்தான் இது நாடு பெற முடியும். அதனால் 5 ஒரு அரண்மனை சென்று அந்த அரணை பூசித்து அவரிடத்தில் பாசபகனை இருக்கின்றது, அக்கணையை பெற்று வந்தால் துரையின் சேனைகளை வெல்லலாம், இந்த தொழுலகை ஆளலாம் ரோமரிஷி சொல்கிறாரா? அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும் மாமா? மாமா, இந்த 5 யாரு போலாம் ஈசனிடத்துல வரத்தை பெறுவதற்கு? நீ சொல்லு மாமா.
இல்லையப்பா. ஏன்னா நீங்க 5 பேருமே என் கையில இருக்கிறது இல்லவா 5 விரல மாதிரி. சரி, எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதனால நான் சொன்னா ஒருவருக்கு சொன்னா ஆமா, ஒருவருக்கு வருத்தம். அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணுங்கப்பா. ஆனால் மாமா, ஏனென்றால் 5 யாரு செல்வதென்று உனக்கு தெரியாதா மாமா? சூதனால் பாடி ஆடணும்னு நானே நவநட்சங்கள் பூச்சட்டியை உறையோடு முதல் நான் வைத்து பகடை ஆடணும்னு நானே தம்பிமார்கள் வைத்து நான் பகடை ஆடினேன். அது வரைக்கும் என் தம்பிமார்கள் என் வார்த்தைக்கு மேறு வார்த்தை எதுவுமே பேச கிடையாது. அதனால் நான் வெள்ளிங்கிரி சேற்றி காட்டூர்மான தவத்தை செய்து நான் பாதுபதனை கடையை பெற்று வருகிறேன் மாமா. நாடு இழந்தவன் நான், நகரத்தில் இழந்தவன் நான், மனைவி இழந்தவன் நான், தம்பிமார் இழந்தவன் நான், கூத்தினால் பகடையாடி இந்த கானகம் வந்தவன் நானு. அதில் நீ போகிறா தர்மா, நான் சொல்லுவது நன்றாக கேளு. நீ தபத்துக்கு செல்வாய், நீ பரமனை பார்ப்பாய், பாசமுதகனையும் பெறுவாய். இதோ துறையே நாம சூழ்ச்சியால யாராவது வந்து உனக்கு தர்மனு கேட்ட என்ன பண்ணுவேன்? தந்துருவேன் மாமா. அதுக்கு நீ சரி வர மாட்டேன். ஆகாதன்றியா? போய் முறைச்சு போகுது. வந்து கேட்டால் தர்மத்தை வாரி கொடுத்துருவாரு. நான் போய் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஆமா, சரி. அடுத்து வேணும் மாமா. இது வந்த கண்ணா, நான் தான் தீபம் பேசுகிறேன். ஆனா மாமா, வெள்ளிங்கிரி சென்று நான் அந்த ஈஸ்வரன் இடத்துல வரத்தை பெற்று திரும்பி வருகிறேன் மாமா. சரிப்பா, எப்படியெல்லாம் வரம் செய்வேன் தவம் செய்வேன்? இந்த கிண்ட கீழே ஊனி தலைகளுதான் நின்று தவம் செய்வேன். அந்த தவத்துக்கு அந்த வெள்ளிகிரி ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான சக்தியும் எனக்கு வரமளிக்கலனா அந்த வெள்ளிகிரியும் ஒரே அடியாக அடித்து அபாவனை செய்வேன். ஆமா, நீ சாப்பாட்டுக்கு சண்டைக்கு மட்டும் தான் தகுதி, தவத்துக்கே தகுதி இல்ல. போப்பா. அப்ப நான் தகுதி இல்லையா மாமா? ஸ்ரீமந்த கண்ணா, ஏனப்பா? நான் நகலில் பேசுகிறேன். வெள்ளிங்கிரி சென்று ஈஸ்வரத்தில் பாசுபதிகனி பெற்று வருகிறேன் மாமா. நகல சகாதேவர்களே மாமா, உங்களுக்கு பால பருவம்பா. ஆமா மாமா. அதெல்லாம் உன்னை சரிப்பட்டு வர மாட்டப்பா. என்ன காரணம்? உங்களுக்கு வயசு பத்தாது. சரி விடு மாமா. மாயவா, இதோ நான் கைலகிரி சென்று ஓமரக மகாதேவா என்று சொல்லி அந்த ஈஸ்வரன் இடத்துல வரத்தை வாங்கி வருகிறேன் மாமா. இருப்பா, நான் போறேன் நீ போறேன்னு சொல்லும் போதெல்லாம் ஆமா எல்லாம் அமைதியா இருந்தங்க. இந்த அர்ஜுனன் போறேன்னு சொல்லும் போது மட்டும் கை தட்டி சிரிக்கிறீங்களே, என்னப்பா காரணம்? மாமா, இந்த அர்ஜுனன் தவத்துக்கு போவது எப்ப, வர வாங்குவது எப்படி? ஓரளவுக்கு சீல கட்டினாலே இவன் ஆன பெண்ணானு தூக்கக்கூடிய ஈன புத்திக்காரன். இவனுக்கு தகுதி வராது, இவன் வர வாங்குவதில்லை. ஆற்று மணலை எண்ணி விடலாம், அர்ஜுனுடைய பூச்சியால எண்ண முடியாது. அதனால ஓரளவுக்கே சீல கட்டி இருந்தாலும் இது ஆனா பெண்ணானு பெண்ணா என்று பார்ப்பவன். ஆமா, அதனாலதான் தகுதி இல்லைன்றா. இவனுக்கு தகுதி வராது, இவன் வர வாங்குவதும் இல்ல. அதனால சரியற்ற மாமன் முன்மதாக முறையற்ற வார்த்தைகள் பேசி அதை கண்டேன். என் தம்பி மாறும் தவறாக பேசியதை கண்டேன். இப்போது அருணகிரி ஈசனிடத்திலே பரமது பிறவிட்டான் என் பேர் அர்ஜுனா இல்ல.
லட்சுமணன் எங்களை நால்வருமே நீ குவித்து கொண்டு போகிறான். ஆரணியமான காணகத்தில் நாங்க காய்கனி வெறுத்து கொண்டு தின்னுக்கிட்டு நாங்க ஒற்றுமையா இருந்திருப்போம். என் மாமா இந்த சம்புகேஸ்வர மகாமணி ஒரு ராமரிஷி வார்த்தை கேட்டு உங்களுடைய வார்த்தை கேட்டு நாங்க தகாத நாங்க என்ன மாமா செய்து விட்டு குறைத்து விட்டே போய்க்கிறானே மாமா. இந்த தரணியில் புகழ்பெற்ற தர்மராஜினி கஞ்சம் வேண்டாம் கஞ்சம் வேண்டாம் மாமா எனது மைத்துனா என்னென்ன வார்த்தை இருக்கும் பொழுது பதற வேண்டாம் தங்கையை பறந்தாம இருக்கும் போது சரி அண்ணா அற்புதம் எங்கேயும் செல்லுவா வடகோடிக்காரங்க சென்று சரி வேதவியாசர் குளத்தையே மூழ்கி ஆடையாவரெல்லாம் கழட்டி கட்டுக்கட்டா நிறைந்து காய வேஷ்டி அடைந்து அவன் செல்கிறான். சரி இந்த ஆயன் இல்லை என்றால் அர்ஜுனன் அர்ஜுனன் என்றால் ஆயன் இல்லை. அதெல்லாம் நான் பின்தொடர்ந்து போவோம். சரி நீ போய் பதினமாருக்கு போங்க. அப்படி ஆகட்டுமாமா ஆகட்டும் எல்லாம் உன்னால தாவமா ஆகுது. உன்னை நம்பிக்கிட்டு தாங்க பெண்ணாசை பிடித்த பித்தன் என்று சமயமரெல்லாம் சேர்ந்து கைக்கு நினைத்தால வடகோடி கணக்கு சென்று இருக்கலாம். ஆனா அவனுக்காக நான் வக்கலத்தை வாங்கிட்டோம். எப்படி இந்த பரவனுக்கும் இந்த பறக்கும் தான் பொருத்தம். தவது செல்வான் பரமனை பார்ப்பான் பாசமுதங்களையும் பெறுவான்னு சொல்லிவிட்டோம். அதனால இருந்தாலும் எனக்கும் சந்தேகமாகுது. ஆமா இந்த பெண்ணாசை பிடிக்கிறானா இல்ல பெரியவர்களை பார்த்துக்க பிடித்து போறானா அப்படி என்று அவர் மனதை சோதிக்க வேண்டும். அதனால் இப்பொழுது ஒரு ஜெகன்மோகினி அவரிடத்து 4 திசையும் 4 மோகினியாக அவரிடத்து ஒரு மோகினி போது வருதா 4 மோகினிகளுக்கு மனதை சோதிக்க வேண்டும். நான் அவருக்கா கேளுங்கள் சபர்களே, இவ்விதமாகத்தானே சிறுவந்த கண்ணனாகப்பட்டவர் அர்ஜுன மனதை பரிசோதிக்க வேண்டும். அப்படி தருவாயில் கண்ணனாகப்பட்டவர் மோகினியாக அவர்தான் கொண்டு சபைக்கு வருவதன் காண்க.